இப்போ வடைக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அஸ் யூஷுவல் வடைக்கு தேவையானது என்னென்னா, வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கிறேன், பச்சை மிளகாவும் நறுக்கி போட்டிருக்கிறேன், இதில் வந்து கடலை மாவு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரவா சேர்த்துருக்குறேன் கோட்டிங்க்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு, வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கு. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுக்கோங்க. நல்லா கலந்துக்கிறங்க. வடைக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுவீங்களோ அது மாதிரி இது பண்ணிக்கோங்க. கொஞ்சம் அரைச்சிக்கலாம். நீங்கள் அது கருப்பாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேஸ்ட் ஆக்க வேணாம். காளான் இது மாதிரி அரைச்சிட்டு நல்லா ஒரு மாவு மாதிரி வரும் அரைச்சிங்கன்னா. அதோட கொஞ்சம் கடலை மாவு, ரவா கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா வடை மாதிரி இதுக்கு உருட்டுறதுக்கு கொஞ்சம் பக்குவமாக வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அழகாக இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரவுண்ட் ரவுண்டாக. உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. என் கடாயில் வந்து எண்ணெய் வந்து நல்லா சூடாகுதுங்க. அப்போ இதை ஒன்று ஒன்றா நீங்கள் இதில் போடலாம். இது எண்ணெய் காஞ்சிருச்சு. குழந்தைங்க நல்லா சாப்பிடாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். நல்லா சாப்பிடுவாங்க. காளான்லாம் எடுத்து மென்று சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டைம் இருக்காது சில நேரங்களில். இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி வடை மாதிரி கட்லட் மாதிரி ஒரு ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு போவாங்க. ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு இது குழந்தைங்களுக்கு. குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே காளான் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. காளானில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி நீங்கள் வடை வந்து கட்லட் மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. கொஞ்சம் குழன்னு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் கடலை மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு கொஞ்சம் அரிசி மாவு. நான் இதில் கடலை மாவு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன், அரிசி மாவு மிக்ஸ் பண்ணலை. கடலை மாவு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டி போட்டுட்டேன். வடைக்கு அஸ் யூஷுவல் நீங்கள் என்னென்ன சேர்ப்பீங்களோ அது எல்லாமே நீங்கள் சேர்த்துக்கணும். எவ்வளோக்கு உங்களால் இதில் போட முடியுமோ அவ்வளோக்கு போட்டுக்கிறீங்க. ரொம்ப நெருக்கி போட வேணாம், அப்புறம் திருப்ப வராது. எனக்கு ஒரு கடாயில் போட்டிருக்க அளவுக்கு எண்ணெய்க்கு நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ணுறேன், ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ணலை. நீங்கள் எப்படி உங்களுக்கு ஃப்ரை பண்ணுறது பிடிக்குமோ அது மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி தான் இதை ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். டீப் ஃப்ரை பண்ணுறது நல்லா நிறையா ஆயில் ஊற்றிக்கணும். அப்போ நான் டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இது மாதிரி நிறைய ஹெல்த்தி டிப்ஸு, ஹெல்த்தி ஃபுட்டு ஐட்டம்ஸ் உங்களுக்கு செஞ்சு இது மாதிரி வீடியோ போடுறேன். வியூவர்ஸ் மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ வியூவர்ஸ். ஹேவ் அ நைஸ் டே.